டைரக்டர் உன்னி உன்னி வந்து என்கிட்ட ஒரு 4 மணி நேரம் கதை சொன்னார். தமிழில் தான் சொன்னார். அப்போ ஃபுல்லாக சொல்லி முடிச்சு நான் சொன்னேன், பிரதர் எக்ஸ்ட்ரானரி பிரதர், நான் கண்டிப்பாக எனக்கு இது வந்து ஒரு ரீலான்ச் மாதிரி நான் நினச்சிக்கிறேன் மலையாளத்தில். ஏன்னா எனக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கேட்ட முதல் கேள்வி, பிரதர் நீங்கள் மலையாளம் பேசுவீங்களா அப்படின்னு. பேசிடுவேன் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். அப்போ எனக்கு மலையாளம் எனக்கு ஒன்றும் பேசலாம் தெரியாது. எங்கே கிடைக்கிற வாய்ப்பு போயிருமோ மலையாளம் தெரியாதனால அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பேசுவேன் பிரதர் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் கமிட்லாம் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அவரை போய் சொல்லிச்சுட்டேன், பிரதர் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃப்ளோவில் நம்ம டைலாக் பேசணும்னா அதுக்கு எனக்கு ஒரு ஃப்ளோவாக எனக்கு யாராவது கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸில் இருக்கும், டைலாக்ஸில் இருக்காது அப்படின்னு. அப்படியே பண்ணிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து எனக்கு ஸ்மித்தான ஒரு டீச்சரோட எனக்கு ஆன்லைன் டியூஷன் வந்து ஒரு மாதம் கொடுத்தாங்க. கரெக்டாக லாஸ்ட் இயர் செப்டம்பர் அந்த ஆன்லைன் டியூஷன் ஆரம்பித்தேன். ஸோ அவங்களோட அந்த டியூஷன் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்கிரிப்டை வந்து ஒரு 20 வாட்டி படித்தேன். ஒவ்வொரு டைலாக்கையும் நான் வந்து பேசி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏறணுங்கிறதுக்காக வந்து அது. ஆனால் உண்மையிலே அதான் அந்த ஃபோக்கஸ் வந்து டைலாக் மேலே போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த 1 மாதம் டியூஷன் எனக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் நவம்பரில் வந்து நாங்கள் வந்து ஸ்டண்ட் ட்ரைனிங் ஆரம்பித்தோம். பிகாஸ் 4 கபடி விளையாடுற பசங்க. அந்த ஸ்டண்ட் வந்து ஒரு சாதாரண ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு கபடியோட ட்ரிக்ஸ். இப்போ உன்னி அவர் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் 4 பேர். ஷேனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பல்ட்டி, என்னோடது வந்து டேஷ், இன்னும் 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து ஸ்கார்பியன் கிக்கு, ஒருத்தருக்கு வந்து டுப்கி. இதெல்லாமே வந்து கபடியில் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ். ஸோ கபடி விளையாடுற பசங்க எப்படி ஸ்டண்ட் பண்ணுவாங்க, நார்மலாக ஒருத்தர் மிஸ் ஆகிறதுக்கும் கபடி விளையாடுற பசங்க மிஸ் ஆனால் என்ன மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணுவாங்க, இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு ஸ்டண்ட் பண்ணுறதுல. ஸோ அதுக்கு வந்து கொச்சினில் போய் ஸ்ராவன் அப்படின்னு ஒரு மாஸ்டரோட ஒரு 15 நாள் நாங்கள் 4 பேருமே ஸ்டண்ட் ட்ரைனிங் பண்ணோம். அதை முடிச்சுட்டு பாலக்காடில் போய் ஒரு 20 நாள் 25 நாள் மார்னிங் 3 hours ஈவினிங் 3 hours கபடி ட்ரைனிங் எடுத்தோம். ரமேஷ் அப்படின்னு ஒரு கோச்சோட, அவர் வந்து அங்கே ஸ்டேட் டீம் கோச். அவர் அங்கே இருக்கிற ஒரிஜினல் கபடி டீம் பிளேயர்ஸ் அவங்களோட சேர்ந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே எடுத்தோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 months ப்ராசஸ். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கிறதுக்கான மட்டும் இல்லை, இவ்வளோ நடிகர்களுக்கு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பேஷனேட்டாக இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக கொடுத்தாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ உன்னி, தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். அண்ட் அதுக்கப்புறம் கூட இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உன்னி சொல்லிட்டாரு. நம்பிக்கை போயிடுச்சு, இருந்தாலும் என்னை திருப்பி கூப்பிட போகிறாரு, வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி சென்னைக்கு வந்தோடனே திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன்ஸு, இது இந்த சீன் அப்படின்னு இங்கே திருப்பி டப்பிங் ஸ்டுடியோவில் போனால் திருப்பி முதல் சீனில் ஆரம்பிச்சு கடைசி சீன் வரைக்கும்